ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷலாக அப்பம் செய்யலாம். அப்பம்னா இது கருப்பட்டியில் செய்கிற அப்பம். விநாயகருக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாமா? 2 கப் பச்சரிசி எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அது 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அதை நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு காய வச்சிடலாம். காய வச்சு மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா மிஷினில் கொடுத்து அரைக்கலாம். இது மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ மாவு இருக்குது. இதுக்கு பனவெல்லம் எடுத்திருக்கேன், அதாவது கருப்பட்டி எடுத்திருக்கேன். அது பாகு காய்ச்சிக்கலாம். இது பாகு பதம்லாம் இல்லை, சும்மா காய்ச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம், வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசி எதுவும் மண்ணெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த தண்ணி ஊற்றி கரைக்கிறது. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. கரைச்சாச்சு. இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த பாகு வச்சுக்கலாம். நம்ம அவ்வளோத்தையும் ஊற்ற போகிறோங்கிறது கிடையாது. இப்போது சுக்கு ஏலக்காய் தூள் பண்ணி போட்டாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தகுந்த பாகு ஊற்றினா போதும். நம்ம நிறைய தான் எடுத்திருக்கோம். மாவுக்கு தகுந்த பாகு ஊற்றினா போதும். எவ்வளோ கருப்பட்டி பாகு ஊற்ற போகிறோன்னா, இது நம்ம ஊற்றும் போதே தெரியும். ஒரு திக்கான அதிரசத்துக்கு அடுத்த பதம். ரொம்ப திக்காக வேண்டாம். நம்ம எண்ணெயில் தான் ஊற்றி பொரிக்க போகிறோம். அதனால் ரொம்ப திக்காக எடுக்க வேண்டாம், கரைக்க வேண்டாம். கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து அப்படி ஊற்றுற மாதிரி. அதனால் அவ்வளோ ஊற்றினா போதும். அந்த இனிப்பு சரியாக வந்துடும். அவ்வளோ பாகம் ஊற்றணுன்னு அவசியமே இல்லை. அதனால் அது வேறு எதுக்காவது வச்சுக்கலாம். எனக்கு வேறு ஒன்றுத்துக்கு வேணுங்கிறதுக்காக நான் கருப்பட்டி பாகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். மீதி பாகு எடுத்து வச்சிடலாம். இப்போ அது முடிஞ்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய விடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். ரொம்ப தோசை மாவு பதத்துக்கெலாம் ரொம்ப தண்ணியாக வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இது மாவு கரைச்சி கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறமா ஊற்றலாம். வச்சுருந்தேன், அதை சொல்ல விட்டுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு ஊற்றலாம். உடனே ஊற்றினாலும் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா நல்லா அந்த இனிப்பெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி அந்த அரிசி மாவில் நல்லா இறங்கி நல்லா இருக்கும். இப்போ இது சிம்மில் வச்சு தான், சிம்லனா நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த இது பண்ணணும். இல்லைன்னா மேலே உள்ளே மாவாக இருக்கும். இப்போ அப்படி பிரித்தோன்னா அந்த மாவு கொட்டும், டாயிங் அப்படின்னு கொட்டும். அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் அதை பொரித்து எடுக்கணும். இப்போது இதை பிரித்து பார்த்தோம், 2ஆக பிரித்து பார்த்தோன்னா அது ஹையில் வச்சோன்னா என்ன இருக்கும், அது மாவு அப்படியே கொட்டும். இல்லைன்னா நல்லா வேகணுன்னா நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ ஒன்று மேலே எழும்பின உடனே இன்னொன்று கூட ஊற்றலாம். அது மாதிரி ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்களேன். அப்பம்னா பிள்ளையாருக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்பம் வடை அவல் பொரியும் மோதகமும் பிரியமாம் அப்படின்னு பாடுறோம்ல, அந்த அப்பத்தை ஹெல்த்தியாக பிள்ளையார் கொடுக்கலாம். ஏற்கனவே பாவம் அவருக்கு நிறைய தொப்பை. அதுவும் இல்லாமல் எல்லோரும் கொடுத்தோன்னா நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கலாம். அதனால் பார்த்திங்களா, இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா உள்ளே வெந்திருக்கா. இதே வேகலைன்னா என்ன இருக்கும் தெரியுமா, அப்படி மாவு அப்படியே சாயிங்கன்னு கொட்டும். சரி, இப்போது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த அப்பம், அதாவது இது பனியாரம்னு கூட சொல்லலாம். இந்த அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.